ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல ஒரு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போறோம். எப்பவுமே ஒரே மாதிரி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதா? ஒரு முறை இந்த மாதிரி தோசை ட்ரை பண்ணி பாருங்க. ஆமாங்க, நம்ம தக்காளி கூட ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா சேர்த்து அரைச்சு ஒரு சூப்பரான தக்காளி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி அரைச்சிடலாம். நான் ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம. இது கூட நான் ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது சின்ன பிள்ளைங்கனால 10 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு 5 எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இதை உள்ள சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா காரமாக சுருன்னு இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம தோசை மாவுல உப்பு சேர்த்துருப்போம். அதனால அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. ரொம்ப நல்லா நைஸாக இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ நம்ம தோசை மாவு ஊற்றிடலாம். நான் இப்போ ஒரு 8லேருந்து 9 தோசை ஊற்றுற அளவுக்கு நான் மாவு எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி கலக்காத மாவாக எடுத்துக்கோங்க. அப்போதான் ஏன்னா நம்ம தக்காளி பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகும். நல்லா தண்ணி கலக்காத மாவாக எடுத்து வச்சுக்கோங்க, எட்டியான மாவா. இப்போ தக்காளி பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் தக்காளி தோசைங்கிறனால நிறைய தக்காளி சேர்த்து அரைச்சிடக்கூடாது. அப்புறம் நம்ம தோசை ஊற்றும் போது அது பிஞ்சு பிஞ்சு போகிற மாதிரி ஆயிரும். நம்மளுக்கு தோசை ஒழுங்காக வார்க்க வராது. அதனால இப்போ ஒரு 7-8 தோசை ஊற்றுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 3 தக்காளி சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது நல்ல வாசமாக இருக்கும் இந்த தோசைக்கு. சேர்த்துட்டு இதையும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம தோசை மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசைக்கல் காஞ்சிட்டு இருக்கு. இப்போ இந்த தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒன்று ஆனியனை கட் பண்ணி நல்லா தேய்ச்சிக்கிறேன். இந்த மாதிரி ஆனியன் தேய்ச்சிட்டு ஊற்றணும்னா தோசை நம்மளுக்கு ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பம் போல் ஆயில் அப்படி இல்லைன்னா நெய் எது வேணுமாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா இந்த தோசை சுடும்போதே நல்லா அப்படியே ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா வாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்படியே சட்னி இல்லாதையே பிச்சு திங்கலாம் போல இருக்கும். அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கம் வெந்தோடனே எடுத்துடலாம் நம்ம. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான தக்காளி தோசை ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.